முக்கியமான ஒரு நாள். வடலூர்ல தைப்பூசத்தோட சித்ரா பௌர்ணமி ரொம்ப வடலூர்ல இருக்கிறவருக்கு பிடிச்சது. உங்களுக்கு கொண்டாடுறது எல்லாம் ஓகே. வடலூர்ல உள்ள ஒருத்தர் இருக்காருல ஜோதியா, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய தினம் எதுன்னா சித்திரா பௌர்ணமி தான். அதே மாதிரி இந்த சித்திரை 1 வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அது மாதிரி மதுரை கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடமா மாறப்போகுது, மாறிக்கிட்டு இருக்கு. மதுரை கலாச்சாரம், மதுரை பண்பு, மதுரை இதெல்லாம் தாண்டி எப்படி பெரிய புராணம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இன்னைக்கும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சோ, இது மாதிரி மாணிக்கவாசகருடைய செயல் எப்படி இருக்கோ அதே மாதிரி மதுரை நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஒரு மிக ஞானத்துக்கான ஒரு மையமாக இருக்கும். மதுரையிலிருந்து ஒரு பெரிய பணி வந்து துவக்கப்படும். மதுரையிலிருந்து எப்பயுமே ஒரு செயல் இருக்கும். எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்கும். இந்த காலத்துல மதுரையிலிருந்து அது பெரிய துவக்கமா இருக்கும். திருக்கூடல்மலை, திருப்பரங்குன்றம், மதுரையில் இருக்கிற இந்த பக்கம் அழகர் மலை, இந்த பக்கம் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாமே மதுரையில ஒரு பேர் சொல்ற, ஒரு பேர் நிலைச்சு நிற்கிற ஞானத்துக்கான ஒரு பெரிய விஷயமாக மாறக்கூடிய விஷயமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு நகரமாக இது மாறும். பின்னாட்கள்ல ரிஷிகேஷ், காசில எல்லாம் நிறைய தெருவு போனீங்கன்னா தியானம் சென்றா இருக்கும். பெரிய போர்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டயத்துல மதுரைக்குள்ள இருக்கும். ஆனா வெறும் போர்டா இருந்துடாம அது ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துற ஒரு செயலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு பஜார், ஒரு கடை மாதிரி போயிடாம அது ஒரு செயல் வடிவமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கான வாய்ப்பு மதுரையிலிருந்து துவங்கப்படும். அதுக்கான செயல் வடிவமா காலம் இருக்கு. ஆனா நாளைக்கு வந்து நம்ம எப்பயுமே மதுரைக்குள்ள எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் மதுரையில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு எப்பயுமே எனக்கு ஒரு உணர்த்திக்கிட்டே உள்ள ஒரு செயல் வந்து என்னை செய்ய வைக்கும். அது நான் எப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கையாளுவோம். ஒன்று வகுப்பா வச்சிருவேன், இல்லைன்னா இந்த அன்னதானத்தை ரெகுலரா பண்ண மாட்டேன். ரெகுலரா ஃபண்டு வாங்கி அது ஒரு ட்ரஸ்ட் வச்சு அன்னதானம் பண்றேன்னு அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அன்னதானம் கிடையாது, அது ஒரு பசி ஆத்துறது. சாப்பாடு ஒருத்தருக்கு எப்படி போடணும், அவருக்கு எப்படி கொடுக்கணும், அது என்ன மாதிரி கொடுக்கணும், கண்டறிஞ்சு கொடுக்கணும். ஞானிகள் அன்னதானம் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஞானியுமே அவ்வளவு சாமானியம் கையில இருந்து சோத்தை எடுத்து கொடுக்க மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன்கிட்ட இருந்து சோறு வாங்குறதுங்கிறது விசேஷம். அவங்கிட்ட இருந்து அன்னமோ ஒரு செயலோ கொடுக்கறான்னா அதுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் கொடுப்பான். காரணம் இல்லாம கொடுக்க மாட்டான். அப்ப அந்த அன்னதானத்தை தொடங்குறான் அப்படின்னா அதுல பயங்கரமான ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். அதுல பெரிய ஒரு செயல் வடிவத்தை வைத்திருக்கிறான் என்பதுதான் பொருள். மக்களாக சேர்ந்து கொண்டு அன்னதானம் செய்வது வேறு, ஒரு ஞானத்துக்குரியவன் அன்னதானம் செய்யறதுங்கிறது வேறு. அதனால அதை நாளைக்கு வந்து ஒரே நேரத்துல 9 கோவில்கள்ல மதியம் 12:30 மணிக்கு மாணிக்கவாசகருடைய வீட்டிலிருந்து அங்க சமைச்சு ஒரே நேரத்துல எல்லா கோவில்கள்லையும் அன்னதானம் கொடுக்குறோம். அந்த அன்னதானம் எப்படி கொடுக்குறேன்னா, நம்ம கிட்ட தியானம் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நான் கொடுக்கல, ஏன்னா எனக்கு வேலை இல்லை, காசு கிடையாது. வேலை செய்த மாணவர்கள் அவர்களுடைய இதுல செயல் வடிவத்திலிருந்து இந்த செயலை செய்யறாங்க. அதை முன்னிருந்து இந்த டயத்துல சொல்லுவாங்கல்ல, புள்ள சம்பாரிச்சுட்டு வந்தா அப்பா அம்மா வந்து அந்த காசை ஒழுங்குபடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு ஒழுங்குபடுத்துகிற பணி மட்டும் செய்கிறேன். அந்த காசை கர்ம வினையா, பாவமா, ஸ்தாபமா எதுவும் இல்லாம அந்த வர்ற பணத்தை அதை ஒரு நல்படுத்தி அந்த உணவையும் அதிர்வலைகள் இல்லாம அதை ஒரு நல்ல தன்மைக்கு கிடைக்கிறவங்களுக்கு அன்னைக்கு சித்திரை 1 யார்கிட்ட இருந்து, மீனாட்சி சுந்தரேஸ்வரிட்ட இருந்து கையிலிருந்து உணவு வாங்கியதாகவே கருதப்படும். நாளைக்கு வாங்குற உணவு நம்ம கொடுக்கல, மீனாட்சி சுந்தரேஸ்வரே களத்துல இறங்கி கொடுக்குற உணவு தான் நாளைக்கு கொடுக்குற உணவு. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை பண்றோம் நாளைக்கு. அது மாணிக்கவாசகர் இடத்துல இருந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து தொடரப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது நம்ம மாணவர்கள் தான் செய்யறாங்க. நம்ம மாணவர்களோட செயல் தான். எப்பயாவது ஒரு வாட்டி தான் எல்லா மாணவர்களையும் நான் பயன்படுத்துவேன். வேற எல்லா டயத்துலையும் எந்த மாணவர்களையும் ஒரே நேரத்துல பயன்படுத்த மாட்டேன். ஒரு வகுப்புனா
யாரையாவது 2 மாணவர்கள் 3 மாணவர்களை மட்டும்தான் பயன்படுத்துவேன். மற்றபடி எந்த மாணவர்கள்கிட்டையும் எந்த பயன்பாட்டையும் கொண்டு போக மாட்டேன். ஆனா இந்த மாதிரி பெரும் ஏதாவது ஒரு காரியம்னா அதுக்குள்ள எல்லா பேருடைய செயல் வடிவமும் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும், ஒரு நல்ல செயல் வடிவத்தை உருவாக்கும். அப்படிங்கிற ஒரு செயல் தான். ஒரு காரியத்தை நாம நின்று செய்யணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நின்று செய்தா 2 உறவினர்கள் வருவாங்க, நான் நின்று செய்தா உயர்ந்த ஆன்மாக்களே வரும். அதனாலதான் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை கண்டறிஞ்சிட்டு செய்ய, நீ எந்த வேலை செஞ்சாலும் நாங்க வந்துருவோம், அப்ப நீ ரொம்ப கவனமா வேலை செய். நீ ஒரு இடத்துக்குள்ள வந்து நிக்கிறேன்னா நாங்களும் அங்க வருவோம். அப்ப எங்களை மனசுல வச்சுட்டு ஒரு வீட்டுல தங்க போறியா, தங்கப்போ. ஒரு வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்கிறியா, பார்த்து வாங்கி குடி. ஒரு இடத்துல வகுப்புக்கு போறியா, ஒன்ன மட்டும் நீ மைண்ட்ல வச்சு செய்யாத. நாங்களும் வந்து போற மாதிரி உகந்த இடமா இருக்கா, அது எங்களுக்கும் ஒவ்வொருத்தரையும் பண்ணாம இருக்கான்னு பாத்துக்க. அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம தியானத்துல உட்காடுறோம், இரவுகள்ல உட்காரும் போது ஒரு வீட்டுல போயிடுறோம், ஒரு வீட்டுல தங்கி இருக்கோம். அப்ப தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஒரு பெரியவர் வந்து போகணும். திடீர்னு ஒரு வேலையா அவர் வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு போகணும். அப்ப அந்த இடத்துக்குள்ள உள்ள வர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளியில வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 2-3 இடங்கள்ல ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு நடந்திருக்கு. அப்ப அவங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க, பல நாள் பல மணி நேரம் உனக்காக காத்து இருக்கிறோம், அப்படி எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் அதெல்லாம் கண்டறிஞ்சுதான் சில அறைகள் தங்க போறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா தான் நம்ம கையாளுறோம். அதனால இப்படிதான் நம்ம ஒரு வகுப்பு நடத்துறது, நம்மளோட பயணம் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம கிட்ட மாணவர்களாக இருக்கிறவங்கள வெகு சிலரு இத்தனை மாதத்துக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பான், அவனுடைய உள்வினைக்கு அவனோட செயல் வடிவத்துக்கு இருப்பாங்கிறவனு தான் ஒரு 4-5 பேர் நம்ம கூட இருப்பாங்க. இவங்கெல்லாம் அன்பு, கருணை, அடிப்படை, ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. இவங்கெல்லாம் எப்ப போவாங்கன்னே தெரியாது. இவங்க போயிடுவாங்க, இல்லை நான் போயிடுவேன். புரியுதுங்களா? அதனால இங்கெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை. நான் அவங்கள்ட்டே சொல்றது, நானே நிரந்தரம் கிடையாது. இப்ப நீ ஏதாவது சிம்மாசனத்தை உருவாக்கி வேற ஏதாவது ஒரு கற்பனைக்குள்ள யாருங்க இருக்கக்கூடாது, இயல்பாக இருக்கணும். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்களும் இங்க அதிகார மையம்லாம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? உங்களை மாதிரியே வகுப்புக்கு வர்ற மாணவர்கள் தான் அந்த போனெல்லாம் எடுத்து பேசுறவங்க. புரியுதுங்களா? யாரும் வேலை செய்யறவங்க, யாரும் ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இல்ல. நம்மளுடைய மாணவர்கள்ல வெகு சில ஆன்மாக்கள் என்னன்னா, அவன் பிரச்சனைய தீர்க்க முடியாது, அவன் என்னோட இருந்தாதான் அவன் பிரச்சனையை தீர்க்க முடியும். உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ என்னோட இருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனே வந்துருவான், நான் போன்னு சொல்ல மாட்டேன். எப்ப வேலை முடியுதோ அவன் போயிடுவான், இல்லைன்னா அவனை விட்டு நான் போயிடுவேன். இவ்வளவுதான் செயல் வடிவம். வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தவன் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வைத்த வழியில, அவன் வயிறை கிளீன் பண்ணணும், நீ ஓடி போயிட்டு வா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, அதுக்குள்ள இவனை ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்படிங்கிறது தான் இதோட செயல் வடிவம். அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க ஏதோ நம்ம கூட இருக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, நீங்க எதுவும் இமேஜினேஷனுக்குள்ள எல்லாம் போயிடாதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதையும் உணர்ந்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு வரையறைக்குள்ளேயும் பர்சனல் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பர்சனல் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணும்னா, கடவுளுக்கே பர்சனல் கிடையாது. 4 ரூம் அடைச்சிட்டு ரூமுக்குள்ள நடக்கிற செயல் யாருக்கும் தெரியாதுன்னா கடவுளுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். நம்ம மனிதர்கள் மாதிரி இது பெட்ரூமு, இது பாத்ரூமு, இது பூஜை ரூமு, இங்க புருஷன் பொண்டாட்டி இருந்தா பக்கத்துல யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கிறதுல அங்க கடவுள்ல உட்கார்ந்துருப்பான், அவனை போய் எப்படி மறப்ப? அவன் ஒளியா உங்க பேன் மேல உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு எப்படி என்ன செய்வ? அதெல்லாம் இந்த மனித செயலாக்கத்தை எல்லாம் வேற ஆளுங்க யோசிப்பாங்க. இறைவன் என்பவனுக்கு அவனை மறைக்கவே முடியாது. எதை போய் மறைப்பீங்க நீங்க? கவர்மெண்ட் கிட்ட வேணா நம்ம ஆடிட்டிங்ல கணக்கு வேணா எழுதி காட்டி போடலாங்க, கோர்ட்ல வேணா சட்ட ரீதியா புள்ளி விவரமா சொல்லி ஏதாவது பண்ணி போடலாம், காவல்துறை அதிகாரிகிட்ட ரெக்கமெண்ட் வச்சு பண்ணிடலாம். இறைவன்லாம் அந்த பருப்பெல்லாம் வேகாது. ஏன்னா அவன் வெட்ட வெளியில எல்லாம் அறிந்தவன், அவன்கிட்ட போய் மறைக்கவே முடியாது, மூடவே முடியாது, அவன் ஓப்பன். அதனால நம்ம எந்த பர்சனலுமே இங்க கிடையாது, திறந்த வெளிதான், திறந்த வெளி புத்தகம் தான். பர்சனலாக இங்க இருக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சில பொருள் இறை சம்பந்தமாக மறைப்பு ஏன் வைத்திருக்கிறதுன்னா, அந்த பொருளை அப்படிதான் கையாளணும். புரிதல் சில பொருள் மேல ஏற்படாது. அந்த புரிதலுக்கு மக்களுக்கு ஒரு நாள் புரிதல் வர்ற வரைக்கும் சில பொருளை மறைப்பாக வைப்போம்.
சில ரகசியங்களை தியானத்துல சொல்லாம மறைப்பொருளாக யோகிகள் சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறதுக்கு காரணம் அந்த புரிதல் அவங்களுக்கு வராது. அந்த புரிதல் வர்ற வரைக்கும் அதை மறப்பா வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் இதோடைய வடிவம், இவ்வளவுதான் இதோடைய செயல் வடிவம். அதனால அதை நீங்க அவசியம் பார்த்துக்கங்க.